ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நாம இந்த சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங் ஸ்டார்ட் ஆனது. ஓகேவா? ஸோ நம்மளுடைய சென்ட்ரல் பேங்க் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் நமக்கு இருக்கிற பேங்கிங் செக்டார்ஸ்ல பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் அது எல்லாமே பார்க்க போறோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் ரிலேட்டடா இருக்கிற டெர்மினாலஜிஸ் எல்லாமே நம்ம இந்த சீரீஸ்ல ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த 3 டெக்கேட்ஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம். 3 டெக்கேட்ஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்கிங் செக்டார் எவ்வளோ வளர்ந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ முன்னாடிலாம் பேங்கிங் சர்வீஸை ஒரு சில பர்சன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஆனா இப்போ எல்லாருமே பேங்கிங் சர்வீஸை யூஸ் பண்ற அளவுக்கு நம்மளுடைய பேங்கிங் செக்டார் வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம முன்னாடிலாம் நம்ம பணம் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா பேங்க்குக்கு போனா மட்டும்தான் பணம் வித்ட்ரா பண்ண முடியும். அண்ட் அதுவும் மட்டும் இல்லாம பெரிய லைன் வேறன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்றோம், நம்ம மொபைலை வச்சுக்கிட்டு யூபிஐ மூலியமா அமௌண்ட்டை ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அண்ட் ஷாப்பிங்லாம் போனா நம்ம கிரெடிட் கார்டையோ இல்ல டெபிட் கார்டையோ யூஸ் பண்ணி கேஷா பே பண்ணாம நம்மளுடைய டைரக்டா அக்கௌண்ட் மூலியமாவே நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே பேங்கிங் செக்டார்ஸ்ல நடந்த அச்சீவ்மெண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேங்கிங் செக்டார்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ பேங்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1770 பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படிங்கறத தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? எப்போ 1717ல பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணாங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூரோப்பியன் கம்பெனி. ஓகேவா? ஸோ ஏஜென்சி ஹவுஸ் ஆஃப் அலெக்சாண்டர் அண்ட் கம்பெனி தான் இந்த பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேங்க்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு இருக்கிற கனரா பேங்கா இருக்கலாம், அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க்ஸ், இது எல்லாமே 90ஸ்ல அதாவது 1900 அந்த இயர்ஸ்ல ஸ்டார்ட் ஆனது தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்டா அந்த யூரோப்பியன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது இந்த பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறது. ஓகேவா? அது மாதிரி நிறைய பேங்க்ஸஸ் எல்லாமே இருந்தது. ஸோ நமக்கு பேங்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது சென்ட்ரல் பேங்க். நம்மளுடைய சென்ட்ரல் பேங்க் என்னது? ஆர்பிஐ அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நம்ம இதுல ஆர்பிஐ பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா யார் அதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அண்ட் அது எப்படி அந்த பில் அசம்பிளில பாஸ் ஆச்சு, அண்ட் அதுக்கப்புறமா அது நேஷனலைஸ் ஆகிற வரைக்கும் இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அதோடைய ப்ராசஸ், சென்ட்ரல் பேங்கா அது எப்படி உருவாச்சு, அண்ட் அந்த சென்ட்ரல் பேங்க் எப்படி நேஷனலைஸ் ஆச்சு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இம்பீரியல் பேங்க் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இம்பீரியல் பேங்க் எப்போ உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1921ல தான் இம்பீரியல் பேங்க் அப்படிங்கிறது உருவாச்சு. எந்த 3 பேங்கை மர்ஜ் பண்ணதுனால வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 பேங்க் தான். பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே அண்ட் பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த பேங்க் ஆஃப் பெங்கால் இருக்கு இல்லையா, 1806ல இது என்ன நேம்ல இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் கல்கட்டா அப்படின்னு சொல்லி இருந்தது. ஓகேவா? என்னது? பேங்க் ஆஃப் கல்கட்டா அப்படின்ற நேம்ல இருந்தது. 1809ல இத பேங்க் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணாங்க. இந்த 3 பேங்கையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 3 பிரசிடென்சி பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன் இத பிரசிடென்சி பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்னா, பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க 3 பிளேஸ்ல அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸை செட் பண்ணி அவங்க ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அது எந்தெந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1 கல்கட்டா, செகண்ட் பாம்பே அண்ட் தேர்ட் ஒன் மெட்ராஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 பிளேஸ்ல அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸை செட் பண்ணி அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு வந்ததுனால இந்த 3 அவங்க பிரசிடென்சி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் இந்த 3 பிளேஸ்ல சிட்டிஸ்லயுமே அவங்க ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த 3ஐயுமே பிரசிடென்சி பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பேங்க் ஆஃப் கல்கட்டா எப்போ வந்தது அப்படின்னா 1806ல. இதோடைய கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 50 lakhs. ஓகேவா? நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் பாம்பே எந்த இயர்ல வந்தது அப்படின்னா 1840ல வந்தது. அண்ட் இதோடைய கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 52 lakhs. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843ல ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் இதோடைய கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 30 lakhs. ஓகேவா? ஸோ இந்த 3 பேங்க்ஸையும் தான் நம்ம பிரசிடென்சி பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 90ஸ்ல அதாவது 1900 அந்த இயர்ல என்ன பேச்சு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவுக்குன்னு ஒரு சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறது வந்தது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 பிரசிடென்சி பேங்க்ஸையுமே நம்ம மர்ஜ் பண்ணி
நம்ம இம்பீரியல் பேங்க் அப்படிங்கிறத கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ஆர்பிஐ வர்றதுக்கு முன்னாடி இந்தியால சென்ட்ரல் பேங்கா எது ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த இம்பீரியல் பேங்க் தான் வந்து சென்ட்ரல் பேங்கா ஆக்ட் பண்ணுச்சு. ஓகேவா? ஸோ அந்த நோக்கத்தோட தான் இவங்க இந்த மூணையுமே வந்து சேர்த்து இம்பீரியல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு 1921 ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சென்ட்ரல் பேங்க் பண்ற எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே வந்து இந்த இம்பீரியல் பேங்க் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவாங்க, மானிட்டரி இஷ்யூஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சூப்பர்வைஷன்ஸ் அண்ட் கரன்சி இஷ்யூஸ், இது எல்லாமே வந்து ஒரு சென்ட்ரல் பேங்க் பண்ண வேண்டிய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இந்த இம்பீரியல் பேங்க் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஆர்பிஐ வந்து யாரு ரெக்கமெண்ட் பண்ணா, அதாவது சென்ட்ரல் பேங்க் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்பிஐ அப்படிங்கிறத யாரு ரெக்கமெண்ட் பண்ணா அப்படின்னா ஹில்டன் அண்ட் யங் கமிஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இந்த ஹில்டன் அண்ட் யங் கமிஷன் வந்து எந்த இயர் ஸ்டார்ட் ஆச்சு, ஓகேவா? ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அது எந்த இயர்ல ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கறதும் நமக்கு தெரியணும் இல்லையா? எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1920 வந்து ஹில்டன் யங் தலைமையில ஒரு கமிஷனை வந்து பிரிட்டிஷ் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் அவங்க தான் வந்து 1926 என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு செப்பரேட்டா ஒரு சென்ட்ரல் பேங்கை நம்ம கிரியேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த 21 இம்பீரியல் பேங்க் ஸ்டார்ட் ஆகி 5 இயர்ஸ் ரன் ஆயிட்டு தான் இருந்தது. 1926 ஹில்டன் யங் வந்து என்ன சொன்னாங்க, அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவுக்குன்னு தனியா ஒரு சென்ட்ரல் பேங்கை நம்ம கிரியேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இம்பீரியல் பேங்க் இருக்கு இல்லையா, ஸோ ஹில்டன் யங் ரெக்கமெண்டேஷன் பண்ணதுனால தனியாக செப்பரேட்டா ஒரு சென்ட்ரல் பேங்க் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த இம்பீரியல் பேங்க் என்ன ஆச்சு அப்படின்னா 1955 இந்த பேங்க் இருக்கு இல்லையா, 1955 இம்பீரியல் பேங்க் எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா சேஞ்ச் ஆச்சு. ஓகேவா? ஸோ இம்பீரியல் பேங்க் தான் நமக்கு 1955 அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா வந்து சேஞ்ச் ஆச்சு. நெக்ஸ்ட் நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஹில்டன் யங் கமிஷன் எப்போ செட் பண்ணாங்கன்னு சொன்னேன், 1920 செட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதான் 1920 ஹில்டன் யங் கமிஷன் வாஸ் செட் அப் பை, யார் செட் பண்ணா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் செட் பண்ணாங்க. அண்ட் 26 என்ன ஆச்சு அப்படின்னா திஸ் கமிஷன் ரெக்கமெண்டட் சென்ட்ரல் பேங்க் மஸ்ட் பி செப்பரேட்லி கிரியேட்டட். செப்பரேட்டா நமக்கு ஒரு சென்ட்ரல் பேங்க் வேணும் அப்படிங்கிறத 26 வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அண்ட் 27 என்ன ஆச்சு அப்படின்னா எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனா இருந்தாலுமே அந்த பில்லை வந்து நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில பாஸ் ஆனா தானே அது வந்து நெக்ஸ்ட் நடைமுறைக்கு வரும். ஓகேவா? ஸோ 27 அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் அந்த இயர்ல அந்த பில் வந்து பாஸ் ஆகல. ஓகேவா? 27 அந்த இயர்ல அந்த பில் வந்து பாஸ் ஆகல. நெக்ஸ்ட் 1931 வந்து பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு கமிட்டி தான் வந்து அகைன் இந்த இஷ்யூவை வந்து கொண்டு வந்தாங்க. இந்தியாவுக்கு ஒரு செப்பரேட்டா சென்ட்ரல் பேங்க் வேணும் அப்படிங்கிறத 1931 வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் 1933 பிரிட்டிஷை சேர்ந்த அகைன் இன்னொரு கம்பெனி வந்து அதை ரீஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணி அவங்க வந்து நெக்ஸ்ட் அசம்பிளி வரைக்குமே கொண்டு போனாங்க. 1934 சென்ட்ரல் பேங்க் அதாவது ஆர்பிஐக்கான பில் வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ 1934 தான் நம்ம ஆர்பிஐ ஆக்ட் வந்து இருக்கு. அண்ட் எப்போ ஆர்பிஐ வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா April 1, 1935 வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இந்த 1931 அகைன் இந்த இஷ்யூவை நம்ம இருக்கிற எல்லாருடைய கவனத்துக்கும் கொண்டு வந்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் என்கொயரி கமிட்டி. ஓகேவா? யாரு? சென்ட்ரல் பேங்க் என்கொயரி கமிட்டி தான் 1931 அகைன் நம்ம எல்லாருக்கும் இப்படி ஒண்ணு இந்தியாவுக்கு வேணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தினது யாரு அப்படின்னா இவங்க தான். அண்ட் 1933 தி ஒயிட் பேப்பர் ஆன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க தான் வந்து அந்த பில் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான ரிஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து செட் பண்ணி திருப்பி அகைன் அசம்பிளிக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணது யாரு அப்படின்னா தி ஒயிட் பேப்பர் ஆன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் தான் பண்ணாங்க. அண்ட் 34 இந்த பில் பாஸ் ஆச்சு. ஸோ ஆர்பிஐ ஆக்ட் எந்த இயர் அப்படின்னா 1934 தான் ஆர்பிஐ ஆக்ட். அண்ட் இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா April 1, 1935 வந்து
ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது இது கவர்மெண்டா இருந்ததா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ செட் பண்ணும்போது அது பிரைவேட்லி ஓன்டு பேங்கா தான் இருந்தது. ஓகேவா? அதோடைய கேபிட்டல் 5 crores தான் இருந்தது. அந்த ஈச் டிவிடெண்ட் வந்து ₹100 தான் வந்து வச்சிருந்தாங்க. அண்ட் கவர்மெண்ட் வந்து அந்த 5 crore எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2,20,000 rupees தான் வந்து கவர்மெண்ட் கையில இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆர்பிஐ ஃபர்ஸ்ட் செட் பண்ணும்போது அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் எதுவா இருந்தது அப்படின்னா கொல்கத்தாவா தான் வந்து இருந்தது. ஓகேவா? அந்த பிரிட்டிஷ் பீரியட்ல கொல்கத்தா தான் வந்து மெயின் சிட்டியாவே வந்து அவங்க கன்சிடர் பண்ணாங்க. அவங்களுடைய ட்ரேடிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் எல்லாமே வந்து கொல்கத்தால தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணும் போதும் அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் கொல்கத்தால தான் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு 2 yearsக்கு அப்புறமா பெர்மனண்டா ஆர்பிஐ உடைய ஹெட் குவார்டர்ஸை எங்க ஷிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா மும்பைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ இஸ் என்னன்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் இது பிரைவேட்லி ஓன்ட் பேங்க் தான், கவர்மெண்ட் பேங்க் கிடையாது. அண்ட் இதோடைய ஷேர் கேபிட்டல் எவ்வளோ 5 crore. இதுல கவர்மெண்ட் வந்து எவ்வளோ ஓன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கவர்மெண்ட் ஓன் பை 2,20,000. இந்த அளவுக்கான அமௌண்ட் தான் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்தது. ரிமைனிங் இருக்கிற எல்லா அமௌண்ட்மே வந்து பிரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வச்சிருந்தாங்க. அண்ட் பெர் ஷேர் வந்து ₹100 அப்படின்ற அந்த ரேஞ்ச்ல வந்து கொடுத்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ கல்கட்டால தான் வந்து செட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுடைய ட்ரேடிங்க்கு அண்ட் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்துக்குமே வந்து அந்த சிட்டி தான் ஈஸியா இருந்ததுனால ஃபர்ஸ்ட் அந்த சிட்டியை வச்சிருந்தாங்க. அண்ட் 1937ல பெர்மனண்டா எங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னா மும்பைக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? எந்த பிளேஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷாஹித் பகத்சிங் மார்க் அந்த பிளேஸ்ல தான் வந்து பெர்மனண்டா ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்பவுமே அங்கதான் வந்து அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. என்னது ஷாஹித் பகத்சிங் மார்க் அப்படின்றது. ஓகேவா? இந்த பிளேஸ்ல தான் ஆர்பிஐ உடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. அண்ட் ஆர்பிஐக்கான ஃபர்ஸ்ட் கவர்னர் அதாவது ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் கவர்னர் யாரு அப்படின்னா ஓஸ்போர்ன் ஸ்மித் அப்படின்ற பர்சன். ஓகேவா? இவர் தான் வந்து 1935ல ஆர்பிஐ செட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் கவர்னரா வந்து இருந்தாரு. ஸோ இந்தியன் பர்சன்ஸ்ல ஆர்பிஐ உடைய ஃபர்ஸ்ட் கவர்னரா யார் இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1943ல ஷிடி தேஷ்முக் அப்படின்ற பர்சன் தான் வந்து ஆர்பிஐ உடைய ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர். யாரு? ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ வந்து 1943ல ஷிடி தேஷ்முக் அப்படின்ற இந்த பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. அண்ட் ஆர்பிஐ உடைய லோகோ வந்து இதுதான். ஸோ இதுல என்னென்ன சிம்பிள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டைகர் சிம்பிள். அண்ட் இந்த ட்ரீ என்ன ட்ரீ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாம் ட்ரீ. ஸோ இது ரெண்டும் தான் வந்து ஆர்பிஐ உடைய லோகோல இருக்கிறது, டைகர் அண்ட் பாம் ட்ரீ. ஸோ நெக்ஸ்ட் ஆர்பிஐ பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ வந்து இந்தியாவுக்கு மட்டும்தான் சென்ட்ரல் பேங்க் ஆக்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்தியாவை தவிர இன்னும் 2 கண்ட்ரீஸுக்கு ஆர்பிஐ வந்து சென்ட்ரல் பேங்கா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன பேங்க் அப்படின்னு அது என்னென்ன கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் ஆர்பிஐ வந்து ஃபர்ஸ்ட் டைமா இது உருவானதுக்கு அப்புறமா ஃபாரின் ஓவர்சீஸ் கண்ட்ரீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமா லண்டன்ல வந்து அவங்களுடைய ஆஃபீஸை செட் பண்ணாங்க. அகைன் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் 2 இந்தியாவை தவிர இன்னும் 2 கண்ட்ரிஸ் சொன்னேன் இல்லையா, என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பர்மா ஒன்று, இன்னொன்று பாகிஸ்தான். ஓகேவா? ஸோ பர்மா வந்து ஃபர்ஸ்டா இந்தியா கூட தான் ஜாயின் ஆகி இருந்தது. அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பர்மாவுமே இந்தியா கூட சேர்ந்து தான் இருந்தது. பட் 1938ல வந்து பர்மா வந்து இந்தியால இருந்து தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ பர்மா அப்படின்றது முன்னாடி காலத்துல அந்த கண்ட்ரியோடைய நேமா பர்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ அந்த கண்ட்ரியை என்ன நேம்ல சொல்லுவோம் அப்படின்னா மியான்மர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மியான்மர் அண்ட் பாகிஸ்தான் இந்த 2 கண்ட்ரிஸுக்குமே நம்மளுடைய ஆர்பிஐ வந்து சென்ட்ரல் பேங்கா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. 1935ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து லண்டன்ல ஒரு ஆஃபீஸை செட் பண்ணாங்க. எந்த இயர்ல? 1935ல லண்டன்ல செட் பண்ணாங்க. பட் 1963ல வந்து அதை அகைன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஆர்பிஐ ஆக்ட் அஸ் தி பேங்கர் டு தி கவர்மெண்ட் ஆஃப் பர்மா அண்ட் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி நோட் இஷ்யூ இன் பர்மா. ஸோ ஒரு கண்ட்ரிக்கு அவங்க சென்ட்ரல் பேங்கை ஆக்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பண்ணணும்? அந்த கவர்மெண்ட்டுக்கு அவங்க பேங்கரை ஆக்ட் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாம கரன்சி இஷ்யூ பண்ணணும். இதுதான்
ஒரு சென்ட்ரல் பேங்க் பண்ண வேண்டிய மெயினா 2 வேலை. ஸோ இதை வந்து அவங்க பாமாக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பாமாக்கு வந்து கரன்சி இஷ்யூ பண்ணாங்க இல்லையா, இந்தியால இருந்து தான் அவங்க பாமாக்கான கரன்சிஸை இஷ்யூ பண்ணாங்க. பட் அந்த கரன்சிஸ் வந்து இந்தியால வந்து செல்லுபடி ஆகாது. ஓகேவா? ஸோ இந்தியன் கரன்சில வந்து அந்த பர்மா கரன்சியை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒன்லி பாமாக்காக இவங்க செப்பரேட்டா வந்து கரன்சிஸை வந்து இஷ்யூ பண்ணாங்க. என்னென்ன கரன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் வந்து பர்மாக்கு நம்மளுடைய ஆர்பிஐ இஷ்யூ பண்ண கரன்சிஸ். ஓகேவா? ஸோ இது வந்து 10 ருபீஸ் நோட். பர்மாக்கு அவங்க இஷ்யூ பண்ண 10 ருபீஸ் நோட் இது. அண்ட் இது வந்து 5 ருபீஸ் நோட். ஓகேவா? அண்ட் இந்த ஆஃபீஸ் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அப்போ பர்மால இருந்த ஆர்பிஐ ஆஃபீஸ். ஓகேவா? ஆர்பிஐ ஆஃபீஸ் அட் ரங்கூன் அப்படின்ற அந்த பிளேஸ்ல தான் வந்து ஆர்பிஐக்கான ஆஃபீஸே இருந்தது. ஒன்ஸ் பர்மா வந்து செப்பரேட், இந்தியால இருந்து செப்பரேட் ஆனதுக்கு அப்புறமா அவங்க வந்து அகைன், அதாவது நம்மளுடைய ஆர்பிஐ இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்த பொறுப்புல இருந்தாங்க இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து அவங்க கிட்ட அகைன் வந்து ஒப்படைச்சிட்டாங்க. இதுதான் பர்மாக்கான கரன்சிஸ், ஆர்பிஐ இஷ்யூ பண்ண பர்மா கரன்சிஸ். நெக்ஸ்ட் 1938ல என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டைமா பேங்க் நோட்ஸை வந்து இஷ்யூ பண்ணாங்க. ஓகேவா? பேங்க் நோட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் டைமா 1938ல வந்து இஷ்யூ பண்ணாங்க. அண்ட் 39ல இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல்ஸ் இன் இந்தியா அண்டர் தி டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் அப்படிங்கிறது. இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிலிட்டியாக கிடையாது அண்ட் ரொம்பவே கண்ட்ரோலாக இருந்தது. ஸோ அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல்ஸ் இன் இந்தியா அண்டர் தி டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியன் ரூல்ஸ். ஸோ 1940, அதாவது மார்ச் 11, 1940ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆர்பிஐ வந்து அவங்களுடைய அக்கௌண்டிங் இயரை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இந்த அக்டோபர் மந்த் நடந்த ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆர்பிஐ வந்து அவங்களுடைய அக்கௌண்டிங் இயரை எந்த மந்த்ல இருந்து எந்த மந்த் வரைக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ எந்த மந்த்ல இருந்து எந்த மந்த் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜூலை டு ஜூன். ஓகேவா? ஸோ 1940க்கு முன்னாடி வரைக்குமே அவங்க ஜான் டு டிசம்பர் அப்படிங்கறத தான் வந்து அக்கௌண்டிங் இயரா வந்து வச்சிருந்தாங்க. பட் 1940க்கு அப்புறமா 11th of March 1940க்கு அப்புறமா ஆர்பிஐ உடைய அக்கௌண்டிங் இயர் எந்த மந்த்? ஜூலை டு ஜூன் அப்படிங்கிறது. So next, 1945 Reserve Bank of India entrusted with the currency and coinage of the British military administration of Burma as well as a banker to British military administration. ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஸோ எப்போ 1938ல வந்து அவங்க ஸ்பிளிட் ஆயிட்டாங்க, பர்மா வந்து இந்தியால இருந்து ஸ்பிளிட் ஆயிட்டாங்க. ஸோ ஆர்பிஐ அவங்க கிட்ட இருந்த எல்லா பொறுப்பையுமே வந்து யார்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க? பிரிட்டிஷ் மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்மா கிட்ட. அவங்க யூஸ் பண்ண அந்த கரன்சி அண்ட் காயினேஜ் அண்ட் அந்த கவர்மெண்ட்டுக்கு பேங்கராகவும் இருந்தாங்க இல்லையா, ஸோ அதை எல்லாமே வந்து அகைன் அவங்க அந்த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்மா கிட்டேயே வந்து 1945ல வந்து ஒப்படைச்சிட்டாங்க. அண்ட் நமக்கு எப்போ டிமானிட்டைசேஷன் நடந்தது? நமக்கு தெரிஞ்சு ரீசெண்டா நடந்தது அப்படின்னா நவம்பர் 8, 2006. நவம்பர் 8, 2016ல நமக்கான டிமானிட்டைசேஷன் நடந்தது. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ₹500 அண்ட் ₹1000 வந்து பேன் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அகைன் புதுசா அப் டு 2000 வரைக்குமான டினாமினேஷன்ல வந்து நமக்கு கரன்சிஸை வந்து நியூ கரன்சிஸை கொண்டு வந்தாங்க. இது வந்து இந்தியால நடந்த செகண்ட் டிமானிட்டைசேஷன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டிமானிட்டைசேஷன் எந்த இயர்ல நடந்தது அப்படின்னா 12th January of 1946ல இந்தியால ஃபர்ஸ்ட் டிமானிட்டைசேஷன் நடந்தது. ஓகேவா? ஸோ அப்போ இங்க இருந்த ₹500, ₹1000, ஈவன் ₹10,000, அப்போ அந்த காலத்துல வந்து 10,000 வரைக்குமான கரன்சி நோட்ஸையுமே வந்து இந்தியால யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1946ல அந்த டிமானிட்டைசேஷன் வந்து நடந்தது. ஹையர் கரன்சி எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ஃபர்ஸ்ட் டிமானிட்டைசேஷன் ஆஃப் இந்தியா எப்போ அப்படின்னா 12th January of 1946. அண்ட் செகண்ட் டிமானிட்டைசேஷன் எப்போ நடந்தது அப்படின்னா நவம்பர் 8 of 2016ல தான் வந்து அந்த டிமானிட்டைசேஷன் வந்து நடந்தது. அண்ட் அப்போ யூஸ் பண்ண கரன்சிஸ் வந்து இதுதான். ஓகேவா? இது என்ன கரன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1938ல யூஸ் பண்ண ₹10,000 நோட்.
அண்ட் இதுவும் இந்த இமேஜுமே வந்து ₹10,000க்கான இன்னொரு இமேஜ் தான். அண்ட் இது என்ன இமேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண ₹5,000க்கான ருபீஸ் நோட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம 1946ல வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஹையர் டினாமினேஷன் கரன்சிஸ். நெக்ஸ்ட் 30th of June 1948ல என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் என்னது ஆர்பிஐ வந்து பாகிஸ்தான் அண்ட் மியான்மர் இந்த 2 கண்ட்ரீஸுக்குமே வந்து சென்ட்ரல் பேங்கா ஆக்ட் பண்ணாங்க அப்படின்றது. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமாவும் பாகிஸ்தானுக்கு வந்து கொஞ்சம் மந்த்ஸா நம்மளுடைய ஆர்பிஐ தான் வந்து சென்ட்ரல் பேங்கா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் 1948ல ஆர்பிஐ வந்து இதுக்கப்புறமா 30th June of 1948ல ஆர்பிஐ வந்து சொல்லிட்டாங்க இதுக்கப்புறமா நாங்க உங்களுக்கு சென்ட்ரல் பேங்கா ஆக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து அவங்களுக்கான ஓன் சென்ட்ரல் பேங்கை வந்து 1949ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அதோடைய நேம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்றத July 1st 1949ல வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் நமக்கான ஆர்பிஐ நம்மளுடைய சென்ட்ரல் பேங்க் இருக்குல்ல அது ஃபைனலா எப்போ நேஷனலைஸ் ஆச்சு அப்படின்னா January 1st 1949ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நேஷனலைஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணது பிரைவேட் பேங்கா ஸ்டார்ட் ஆகி அண்ட் அது இந்த ப்ராசஸ் எல்லாமே எவ்ரி இயர் ஒவ்வொரு இயர்லையும் ஒவ்வொரு ப்ராசஸை கலந்து ஃபைனலா 1948ல வந்து இந்த பேங்க் நேஷனலைஸ் ஆயிடுச்சு. ஓகே ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ யாரை ரெக்கமெண்ட் பண்ணா அண்ட் அந்த கமிட்டி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் அந்த கமிட்டி கொண்டு வந்த ரெக்கமெண்டேஷனை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கறது பார்த்தோம். அண்ட் ஃபைனலா 1935ல ஆர்பிஐ அப்படிங்கறத வந்து இந்தியாக்கான சென்ட்ரல் பேங்கா வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஆர்பிஐ வர்றதுக்கு முன்னாடி இந்தியால சென்ட்ரல் பேங்கா எது ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இம்பீரியல் பேங்க் 1921ல ஸ்டார்ட் பண்ண இம்பீரியல் பேங்க் தான் சென்ட்ரல் பேங்கா ஆக்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா அந்த இம்பீரியல் பேங்க் தான் நமக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா 1955ல வந்து வந்துச்சு. ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஆர்பிஐ வந்து இங்க மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பிரைவேட் ஓன்டா தான் வந்து இருந்தது அண்ட் அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருந்தது அப்படின்னா கொல்கட்டால இருந்தது. அகைன் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா 1937ல பெர்மனண்டா மும்பைக்கு வந்து அதை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. பிரிட்டிஷ் கவர்னர் அதாவது ஆர்பிஐக்கான ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் கவர்னர் யாரு அப்படின்னா ஓஸ்போர்ன் ஸ்மித் அப்படின்ற பர்சன் அண்ட் ஆர்பிஐ உடைய ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா ஷிடி தேஷ்முக் அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஸோ இங்க நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம இன்னும் 2 கண்ட்ரீஸுக்கு வந்து அவங்க சென்ட்ரல் பேங்க் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பர்மா அண்ட் பாகிஸ்தான். பர்மாவை வந்து இப்போ நம்ம மியான்மர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த 2 கண்ட்ரிக்குமே வந்து அவங்க சென்ட்ரல் பேங்கா வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலா இது எப்போ நேஷனலைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா January 1st of 1949ல ஆர்பிஐ வந்து நேஷனலைஸ் ஆயிடுச்சு. இந்த வீடியோக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ஒரு சம்மரியா சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்பிஐயோடைய ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.